கிபி 500வது வருஷத்துல பிறந்து 1500 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் சீனாக்காரங்களாம் புத்தருக்கு அடுத்த கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா போய் தர்மர். அவர் வந்து ஒரு தமிழர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அவரோட வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நகர்வுகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாலே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாக புத்த மதத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. கௌதம புத்தர் தான் வந்து புத்த மதத்தை உருவாக்குறாரு, அவர் தான் பரப்புறாரு. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புத்தர் அப்படிங்கிறது புத்த நிலை தான் வந்து உயரிய நிலை. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து புத்த மதத்துக்கு தலைவர் மாதிரி. அவங்களுக்கு அடுத்த நிலை யார் இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாரிசுகளை தீர்மானிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது, அடுத்த தலைவர் அப்படிங்கிறது தன்னுடைய சீடர்களில் சிறந்தவர் யாரோ அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர் வந்து தனக்கு அடுத்த ஒரு குரு நிலையில் இருக்கக்கூடிய அவரால் அறிமுகப்படுத்திட்டு அவர் போயிடுவார். அப்படி ஒவ்வொருத்தரை அப்படி தனக்கு அடுத்துன்னு காட்டும்போது 27வது புத்தர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜப்தா. அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு அடுத்த புத்தர் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே போய் தேடி வராங்க. தன்னோட சீடர்கள் யார், தனக்கு அடுத்த நிலைக்கு இவங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆள் யாருன்னு சொல்லி தொலைவிட்டு வராங்க. அப்படி தொலைவிட்டு வரும்போது இந்தியாவில் பல்லவ தேசம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், மெட்ராஸ் இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ தேசத்தின் தலைநகரம். அன்னைக்கு தான் அங்கே தான் வந்து ராஜாக்கள்லாம் தங்கியிருந்த இடம் அது. ஓகேங்களா? அரண்மனையோட அந்த பல்லவ தேசத்தில் வந்து மிகப்பெரிய ராஜாவுக்கு வந்து 3வது ஆண் வாரிசாக பிறக்கிறாரு நம்ம போதி. போதி தர்மருடைய உயர் பேர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா போதி தான். அதாவது தர்மர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய சிறப்பு வாய்ந்த தன்மையினோடு அவரோட சிறப்பு வாய்ந்த செயல்களுக்காக கிடைச்ச பேர் தான் தர்மன். இன்னும் சொல்ல போனோம்னா போதி தர்மர் அப்படிங்கிறது தான் வந்து நாம் இன்னைக்கு சொல்கிறது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் போதி. அதே மாதிரி கௌதம புத்தருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, புத்த மதத்தையே உருவாக்கணும். அவருடைய பேர் என்ன கேட்டோம்னா கௌதமன். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் கௌதமன். அவருடைய புத்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, அவர் பரப்புறாரு, உருவாக்குறாரு. அந்த புத்தா அப்படிங்கிற பேர் அவருக்கு கூட ஆட் ஆகுது, கௌதம புத்தர். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது பிரஜப்தா இங்கே வந்து பார்க்கும்போது விசிட் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய போதி என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஆட்டிடியூட்லாம் ரொம்ப பயங்கரமாக மாசாக இருந்திருக்குது அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே. அதாவது மருத்துவ கலையாக இருக்கட்டும், அல்லது தற்காப்பு கலையாக இருக்கட்டும், அல்லது மக்களை வந்து அரவணைச்சு போகிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க மீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இளவரசர் தான் 3வது வான் வாரிசு. அவர் கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது புத்த மதத்தை பற்றி அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கும் பிடிச்சி போகுது. புத்த மதத்தை ஏற்றுக்கலான்னு சொல்லி விரும்புகிறாரு. புத்த மதத்தை பின்பற்ற தொடங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அங்கேயே அந்த அம்மா இங்கேயே இருந்திருக்கிறாங்க, பிரஜப்தா அவங்க இங்கேயே இருந்திருக்கிறாங்க. அப்புறமேல பிரஜப்தா சொல்கிறாங்க, எனக்கு அடுத்த வாரிசு நீதாப்பா, நீ தான் வந்து புத்த மதத்தை எனக்கு அடுத்தது நீ தான் வந்து அடுத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் இருந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, மகாராஜாட்ட, இந்த மாதிரி இப்போ நான் வந்து துறவியாக போக போகிறேன், என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்து உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு போய் என்னுடைய புத்த மதத்தை பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, இல்லை இன்னும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுவோம். இவர் சொல்கிறாரு, சரி நான் இங்கே இருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் என்ன உணர வைங்க, மரணத்தை என்னால் ஜெயிக்க முடியுமா? முடியாது தானே. புத்த மதத்தோட அடிப்படையான கொள்கைகளை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நீ வந்து கடவுளை வெளியில் தேடாத, நீ உனக்குள்ளாடி தேடு. ஓகேவா? நீ எங்கே தேடுறியோ அந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ யார் அப்படிங்கிறத உணருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் நான் வந்து புத்த மதத்தை பின்பற்றி நான் போக போகிறேன். என்னுடைய குரு பிரஜப்தா அவர்கள் வந்து என்னை அடுத்த புத்தர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அடுத்த நிலையை நோக்கி போக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது சீனாவுக்கு போகிறாரு. சீனாவுக்கு போனோடனே இவர் தான் அடுத்த 28வது புத்தர் அப்படிங்கிறத பிரஜப்தா அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இவர் போகும்போது சீனாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாரு. 28வது புத்தர் வந்துட்டாருன்ட்டு. அவர் வரவேற்பு கொடுத்தோன்னே அவர் கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் வந்து எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் தானே நான் செத்த வாட்டேன்ட்டு. அவர் என்ன நினச்சார் ராஜா, இவர் கேட்டவுடனே போதி தர்மர் வந்து இந்த மாதிரி ஒரு துறவியாக தான் வந்திருக்கிறாரு, நம்ம எது கேட்டாலும் அவர் ஆமா சாமி சொல்லுவார், அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே இவர் என்னங்கிறாரு, அப்படிலாம் இல்லை ராஜா, நீ வந்து சத்தியனா நரகத்துக்கு தான் போவ. அதாவது நீ செய்யக்கூடிய செயலுடைய தன்மை அப்படிங்கிறது எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். நீ செய்யும்போதே இவனுக்கு நான் சாப்பாடு போட்டேன், ஸோ நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி நினச்சி நீ போட்டேன்னா நீ சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டேன், நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சரி ஓகே, இவர் எவ்வளோ போல்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ரொம்ப திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் உங்கள் பணியை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ராஜா ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவர் சைனாவிலே தங்கி புத்த மதத்தை வந்து பரப்புகிறாரு. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மாங்கு, அதாவது துறவிகள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. எந்த மாதிரின்னு சொல்லி கேட்டோம்னா,
ரொம்ப சாதுவாக இருக்கிறாங்க. யாராச்சும் ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா இவங்கள தங்களை தானே தற்காத்து கொள்ள தெரியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தற்காப்பு கலையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. தற்காப்பு கலையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்களுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக புகழ் வாய்ந்த ஷாவ்லின் டெம்பிள். ஓகேங்களா? அந்த ஷாவ்லின் டெம்பிள உருவாக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரணம், தற்காப்பு கலைய போதி தர்மர் சீனர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, புத்த மதத்தை பரப்பணும்னு போற துறவிகள் தங்களை தானே தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது தான் வந்து ஓகேங்களா, அவங்களுக்கான தற்காப்பு கலை. இன்னைக்கு வந்து அவங்க வந்து குங்ஃபூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய களரி, அடிமுறை இதனுடைய ஒரு மாடல் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஷாவ்லின் டெம்பிள்ல இன்னைக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி அவரு சொல்லிக் குடுக்குறாரு. அப்படியே காலங்கள் ஓடுது. காலங்கள் ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு துறவியுடைய வேலை என்ன? புத்த மத துறவியோட வேலை, ஒரே இடத்துல தங்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு தனக்கான அடுத்த சீடரை தேடி போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு போறேன், என் மக்களை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த காலகட்டங்கள்ல அந்த ராஜா என்ன நினைக்கிறாரு, இவர் வந்த வாட்டி தான் நம்ம ஊரு செழு செழுன்னு இருக்குது, நம்ம ஊர் அருமையா இருக்குது, இவரை நம்ம போக விடக்கூடாது, இவரை விஷம் வச்சு கொன்று போடலாம், இவர் குணத்தை நம்ம ஊர்லேயே புதைச்சி போடலாம், இவரை அப்படி புதைச்சி விட்டோம்னா நம்ம ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு தப்பான கணக்கு போடுறாரு. உடனே அவர் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய சாப்பாட்டில் அவங்க சாப்பாடு முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. அவர் நம்பாளியர் போய் தர்ம மிகப்பெரிய ஆளாச்சு. அவரை பார்த்தோன்னே என்னய்யா விஷம் கலந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க இருந்துட்டு ஆமான்னு சொல்லவும், என்னய்யா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் விரும்பி சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்ட உடனே அவர் வந்து பொதுவாக வந்து பார்த்தோம்னா, நம்ம ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு தேள் கடிச்சிருச்சு ஓகேங்களா, அந்த விஷம் அப்படிங்கிறது அவங்க உடம்புல மிக்ஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து உரிய முறையில் ஒரு விஷமுறிவு மருந்து கொடுத்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அந்த விஷத்தோட முறிவு தன்மை அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் போயிடும். அந்த குழந்தை நாளைக்கு பெருசாகி பிறந்து வளர்ந்த வாட்டி கூட அது தேள் கடிச்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அது கருவில் இருக்கும்போது அந்த விஷம் கடிக்கும்போது அந்த விஷம் எப்படி உடம்புக்குள்ளாடி போணுச்சோ, அது கருவில் இருக்கும்போது அதுக்கான விஷமுறிவு மருந்து அதுக்கு போயிடுச்சு ஓகேங்களா. அந்த பாடி வந்து ஆன்டிபாடியாக மாறிடுச்சு. ஆன்டிபாடினா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக உள்ள ஒரு உடலாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு அந்த குழந்தை பெருசானாட்டி விஷம் கடிச்சாலும் கூட அவங்களுக்கு உடனே அந்த அஃபெக்ட் ஆகாது. இப்போ மற்ற ஆளுங்களாம் ஒரு 1 மணி நேரம் அதுக்குள்ளாடியே அவங்களுக்கு உடம்புல ஒவ்வாமை வருது அப்படின்னா, இவங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஒவ்வாமை வரும். அதுக்குள்ளாடியே இவங்க போய் தங்களை தானே காப்பாற்றிக்கலாம். அப்படிங்கும்போது போதி தர்மர் எவ்வளோ பெரிய மருத்துவங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் இந்த மாதிரி ஒரு விஷம் கலந்து கொடுத்தா அவர் உடனே செத்துருவாரா? அவர் வந்து ஒரு டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் அல்லது ஒரு கோமா ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடுறாரு. உறக்கத்துக்கு போயிடுறாரு. அதான் அவங்களும் என்ன நினச்சிட்டாங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் அவரை புதைச்சிடுறாங்க. அவர் புதைச்ச உடனே ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் வந்து இமயமலை பக்கமாக நடந்து போகிறாரு. ஒரு தோளில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, அந்த குச்சியில் ஒரு ஒத்த செருப்பை கட்டி இப்படி தோளில் வச்சுட்டு அவர் நடந்து போகிறாராம். அந்த விஷம் கொடுத்து கொன்னாங்க இல்லைங்களா அந்த ராஜா, அந்த ராஜாவுடைய மெசஞ்சர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு போதி தர்மரை. அவர் வந்து போதி தர்மரை இவங்க விஷம் வச்சு கொள்றதுக்கு ஒரு 2, 3 வருஷம் முன்னாடியே வெளியில் போகிறாரு தூதுவரா. ஒற்றர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வேவு பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் டீசெண்டாக மெசேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஞ்சரை போதி தர்மரை இவங்க போட்டு தள்ளுறதா நினைக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடியே வெளியில் போயிட்டாரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு வராரு ரிட்டர்ன் நாட்டுக்கு. வரும்போது வணக்கம் சொல்லிட்டு போதி தர்மரையா நீங்கள் எங்கே இந்தாண்ட போகிறீங்கும்போது, நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒன்று சரி நான் வரேங்கப்பா வரேன்னு சொல்கிறாராம். சரி போயிட்டாங்கிறாரு. உடனே என்ன ஐயா நீங்கள் தோளில் ஒத்த செருப்பு எடுத்துகிட்டு போகிறீங்கும்போது இவர் கேட்டிருக்கிறாரு மெசேஞ்சர். அதுக்கு புத்தர் போதி தர்மர் சொல்லிக்கிறாரு, ஆமாப்பா இதுக்கு பதில் வந்து உங்கள் ராஜா தான் போய் சொல்லணும், நீ போகிற வழியில் யார்கிட்டையும் கேட்காத போய் உங்கள் ராஜாட்ட கேளுன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் போயிருக்கிறாரு. இப்படி அவர் போகும்போது டேரக்டாக போய் ராஜாட்ட கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நம்ம போதி தர்மர் ஐயாவை பார்த்தேன், நீங்கள் எதுக்கு அவரை வெளியில் விட்டீங்க, நம்ம ஊர்லேயே வச்சுருந்தா நம்ம ஊர் செலுசுலன்றது இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, ஐயோ கம்முனரியா அவரெல்லாம் போட்டு தள்ளியாச்சு, அவர் கொலை பண்ணி 3 வருஷம் ஆகுது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இல்லை அவரை நான் பார்த்தேன்னு சொல்லி இவர் அவ்வளோ உறுதியாக சொல்லவும், இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மெசஞ்சரை கூட்டிகிட்டு போய் அவரை புதைச்ச இடத்த காட்டுறவான்னு சொல்லிட்டு ஒரு குகையை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அந்த இடத்த போய் தோண்டி பார்த்தா அவருடைய ஒரு காலில் இருக்கக்கூடிய செருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அவருடைய உடம்போ அல்லது 3 வருஷத்தில் மண்ணு தின்னு இருந்தால் அதுக்கான மிஞ்சி ஒரு எலும்பு துண்டு எதுவுமே கிடையாது. ஸோ அவருடைய செருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்குது. அப்போ அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, ஓகே போதி தர்மர் அப்படிங்கிறது ஒரு கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாரு, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எட்டிட்டாருன்ட்டு.
பொதுவா அவருடைய சிலைகள்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த கண்ணு இமை இல்லாம தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல. என்ன கண்ணுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு குகையில ஒரு 9 வருஷம் அவர் தவம் இருந்திருக்கிறாரு. மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தனக்கு தானே தூக்கம் வருது. அது நமக்கு தொந்தரவா இருக்குதுங்கிறனால, கண் இமைகளை பிச்சு எறிஞ்சிருக்கிறாரு. எந்த ஒரு மனித பிறவியுமே செய்ய முடியாத ஒரு செயல் இல்லையா? கண்ல இருக்கக்கூடிய ஒரு இமைய பிடிச்சு இழுத்தோம்னாலே நம்மளுக்கு எவ்வளோ வலிக்குது. அவரு கண் இமையில இருக்கக்கூடிய ஒரு முடிய பிடிச்சாலே வலிக்குது. அவர் இமையவே பிச்சு எறிஞ்சிருக்கிறாருன்னா, அவர் எவ்வளோ மோசமானவரா இருந்திருப்பாரு. ஒரு மோசமானவர்னா, அவர் எவ்வளோ ஒரு தான் மேல இருக்கிற கோவத்த தான் மேலேயே காமிச்சுக்கிட்டவரா இருந்திருக்கிறாரு. ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த மாரி போதி தர்மர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது காரணமே 2011ல வெளிவந்த 7ஆம் அறிவு படம் தான். ஏ.ஆர். முருகதாஸ் டைரக்டர் சார். அவரால தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்லிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ பெரிய கடவுள் நிலை அடைஞ்ச ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர், நம்ம தமிழரு. ஆனா அவர பத்தி ஏன் நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த விதமான ஒரு வரலாற்று சுவடுகளுமே நம்மகிட்ட கிடையாது. என்னான்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழகத்துல அ உலக பயணி, சீன பயணி யுவாங் சுவாங், அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, பல்வேறு நபர்களுடைய குறிப்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவங்க வெளியிலேருந்து இங்க உள்ளாடி வந்தாங்க. நம்மகிட்ட பேசுனாங்க. நம்மகிட்ட இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட குறிப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வெளியிலேருந்து உள்ள வந்த ஆளுங்களுடைய சிறப்புகள் தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த ஆளுகளுடைய ராஜாக்களுடைய குறிப்புகள் ஒரு சிலது தான் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ வந்து பல்லவ தேசம் இருக்கும். பல்லவ தேசத்துல அடுத்து இவங்கள தோற்கடிச்சுட்டு வேற ஒரு ராஜா வருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க கட்டின கோவிலே இடிக்கும்போது இவங்களுடைய குறிப்புகள விட்டு வச்சுருவாங்களா? நான் இருக்கும்போது அவன் எப்படி பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் மூடி மறைச்சு அழிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இலங்கை தமிழர் போர் நடந்தப்ப, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்த எப்படி எரிய விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாரி வந்து பார்த்தோம்னா, எவ்வளவோ தொன்மை வாய்ந்த விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறை கொண்டு போனது, போன தலைமுறையில வந்து புக்கு மட்டும் தான். அன்னைக்கு புக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ஓலைச்சுவடிகள் மட்டும் தான். அதெல்லாம் நெறைய அழிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, இன்னொரு ஆளு பெரிய ஆளா ஆகக்கூடாது. ஸோ, இந்த இடத்துல அவங்கள ஜெயிச்சு நாம வந்திருக்கிறோம். நம்மளுடைய பெருமைய தான் சொல்லணுன்ட்டு. பொதுவே வரலாற்று குறிப்புகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர்ட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும். ஆனா, மக்கள்ட்ட அத வரலாற்று குறிப்புல எழுதும்போது, இவர் ரொம்ப தங்கமான மனுஷன். இவரு எறும்ப கூட மிதிக்க மாட்டாரு. இவரு வந்து மயில்ட்ட பேசுவாரு. இவரு காக்கா குருவிட்டலாம் பேசுவாரு. அத பார்த்த உடனே இவரு புரிஞ்சுட்டு நல்லது செய்வாருன்ட்டு. ஆனா, இவரு வேட்டைக்கு போன உடனே காக்கா குருவி தான் சுட்டு தின்றுப்பாரு. ஆனா, மக்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அடுத்த தலைமுறை இவங்கள பார்த்து கெட்டு போயிறக்கூடாது. இவங்கள பார்த்து அவரே இப்படி வாழ்ந்துக்கிறாரு. நாமளும் இத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, நல்ல விதமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, வரலாறுல மிக பெரும்பான்மையான இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க? நல்ல விஷயங்கள மட்டும் தான் வரலாற்று குறிப்பா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.